வணக்கம் மக்களே. எல்லா சீசன்லயுமே பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ஸ் கேம் புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். பட் இந்த சீசன் தான் பாத்தீங்கன்னா பிக் பாஸே கண்டஸ்டன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவரு விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அந்த அளவுக்கு என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேக்குறீங்க. சோ இந்த வார டாஸ்க்ல நிறைய விஷயங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு. சோ அது என்ன ஏது அப்படிங்கிற டீடைலா பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி சேனல் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க. நீங்க கொடுக்குற ஒரு லைக் எனக்கு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். மறக்காம லைக் பண்ணுவீங்க நம்புறேன். சரியா? சோ முதல்ல பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க பத்தி பேசுறதுக்கு முன்னாடி பிக் பாஸ் என்னடா புதுசா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்னு கேக்குறீங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாரு, அதாவது முதல்ல ஒரு 7-6 வாரங்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணாருன்னா கேமை கொடுத்துருவாரு. கொடுத்துட்டு இந்த கேம் தாண்டா விளையாடுறதுக்கு ஆளு பிரிச்சுட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. பட் இந்த ஒரு 3 வாரங்களா என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க வா, இது கேம் எல்லாம் இல்ல, இங்க வா உட்காரு, பேசாம உட்காரு, இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணு, இந்த அன்புக்குரியவங்களை பிரி. போன வாரத்துக்கு டிமெண்ட் ஏஞ்சல் அண்ட் டிமெண்ட் டாஸ்க் பண்ணாரு இல்லையா, அன்புக்குரியவர்கள் யார் யாரும் அவங்களை பிரிச்சு உட்கார வைக்கிறாரு. இவங்களும் உடனே நல்லவரே வல்லவர்னு ரயானு ஜெஃப்ரி அவங்க தூக்கி போட்டு விட்டாங்களா. போட்டு விட்டோடனே இவங்க ஃபுல்லா ஏஞ்சலு போட்டு அடிக்கிறாங்க, நீங்க டீமன் ஆரம்பின்னு சொல்லி முடிச்சு விட்டாரு. கேம் நல்ல ஒரு சூடு பிடிச்சது இல்லையா. அதே ஃபார்முலாவை இந்த வாரத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறதா. சோ நீங்க எதுக்கு பிரிக்க போறீங்க, என்னத்துக்கு ஆளை பிரிக்க போறீங்க அப்படிலாம் கிடையாது. ஆனா நீங்க பிரிக்க போறீங்க, அது மட்டும் தெரியும். ஒரு ஆக்டிவிட்டியா ஜாலியா பண்ண போறீங்க. ஆனா இது வேற மாதிரி இந்த கேம் போக போகுது அப்படின்னா. சோ அதே மாதிரிதான் இந்த வாரத்துக்கான டாஸ்க்லயும் பண்ணிருக்காரு. இந்த வாரத்துக்கான அந்த ஒரு ஃபேக்டரி அண்ட் ஒர்க்கர்ஸ் டாஸ்க் இந்த ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. சோ இதுல நேத்துல இருந்து ஒரு சந்தேகம் என்னன்னா, அந்த அப்டேட் நம்ம போட்டாச்சு. நமக்குமே இருந்த ஒரு டவுட் என்ன அப்படின்னா, இதுல எப்படா ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 7 பேர் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, 8 பேர் மேனேஜர் இருக்காங்க, எப்படா அதை கொண்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு நமக்கு டவுட் இருந்துச்சு இந்த டாஸ்க. பட் இப்ப இந்த டாஸ்க்ல எப்படி ஆட்கள் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, முதல்ல பாத்தீங்கன்னா இந்த டாப் 8 இந்த சீசன்ல டாப் 8ல வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ் யார் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அந்த 8 கண்டஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள், முத்து, சௌந்தர்யா, மஞ்சரி, தீபக், ஜெஃப்ரி, தர்சிகா, ஜாக்லின், விஷால், இந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்களே பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கிறாங்க. 8 கண்டஸ்டன்ஸ் தேர்ந்தெடுத்து விட்டுறாங்க. அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து இருக்கவங்க எல்லாம் பாட்டம் 7ங்கிற மாதிரி ஒரு கேட்டகரி வந்துடுறாங்க. சோ இந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து எப்படி அன்பானவர்கள் பிரிச்சாங்களோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ டாப் 8ல வரக்கூடிய கண்டஸ்டன்ஸ், அதாவது கொஞ்சம் நல்லா டஃப் கண்டஸ்டன்ஸா பாத்தீங்கன்னா பிரிச்சு 8 பேர் உட்கார வச்சுட்டாங்க. இப்ப லோ கண்டஸ்டன்ஸ், அதாவது பாட்டம் 7ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் தனியா உட்கார வச்சுட்டாங்க. சோ இதுல இருந்து தான் பாத்தீங்கன்னா இப்ப இவங்க மேனேஜர்ஸ். இந்த டாப் 8ல இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மேனேஜர். பாட்டம் 7ல இருக்கக்கூடிய ரஞ்சித், சத்யா, ராணு, பவித்ரா இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒர்க்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதுல பிரிச்சிருக்காங்க. சோ இப்ப இந்த டாஸ்க் எப்படி போக போகுதுன்னா, இப்ப ஒர்க்கர்ஸ் கரெக்டா இதா இருக்காங்களா. இப்ப என்னன்னா இந்த டாப் 8 கொஞ்சம் டஃப் கொடுக்குறாங்க இல்லையா. இப்ப இந்த ஒர்க்கர்ஸையும் மேல வரணும், இந்த ஒர்க்கர்ஸும் கொஞ்சம் ஏதாவது பண்ணணும். ஒண்ணும் பண்ணாதனாலதான் இந்த பேர் வாங்கியிருக்காங்க. சோ இவங்களும் ஏதாவது பண்ண வைக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல தான் இந்த டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதை எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னுமே நம்மளால புரிஞ்சுக்க முடியல இந்த டாஸ்க் எந்த மாதிரி கொண்டு போறாங்கன்னு. பட் ஆட்களை இப்படிதான் பிரிச்சிருக்காங்க. டாப் 8 பிரிச்சு விட்டாங்க, இந்த இதுல இதை பிரிச்சு விட்டாங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாம கொஞ்சம் சலசலப்பு இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் நஞ்சத்தோட கரெக்டான ஆட்கள் பிரிச்சாங்க. எந்த ஒரு ஃபேவரிசமோ எந்த ஒரு குரூப்பிசமோ இல்லாம ஆட்கள் பிரிக்கிறதுக்கு இது ஒரு கரெக்டான வேவா இருக்கு நான் நினைக்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க. இந்த ஒர்க்கர்ஸ் அண்ட் ஃபேக்டரி டாஸ்க் எப்படி போகுது, மேனேஜர்ஸ் அண்ட் ஒர்க்கர் டாஸ்க் எப்படி போகுதுங்கிறதை உங்களோட கமெண்ட்ல போட்டு விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.